திட்டமிட்டு பழிவாங்கும் நோக்கத்தோடு வதந்தி பரப்பி வரும் நியூஸ்7 தொலைக்காட்சிக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பதிவாளர் சேதுராமன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். சர்வதேச தரம் கொண்ட எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனங்கள் குறித்து பல்வேறு அவதூறுகளை நியூஸ்7 தொலைக்காட்சி பரப்பி வருவதாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பதிவாளர் சேதுராமன் தெரிவித்துள்ளார். திட்டமிட்டு பழிவாங்கும் நோக்கத்தோடு பரப்பப்படும் இந்த அவதூறுகளில் துளி அளவும் உண்மையில்லை என்றும், மிரட்டலையே தங்களது தொழிலாக கொண்டிருக்கும் சிலர் இவ்வாறான அவதூறுகளை நியூஸ்7 தொலைக்காட்சியின் வழியே பரப்பி வருவதாகவும் பதிவாளர் கூறியுள்ளார். இதற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறியிருக்கும் அவர், எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் இன்றைக்கு சர்வதேச அளவில் பல்வேறு பிரபல நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆண்டுதோறும் 5000த்திற்கும் மேற்பட்ட எஸ்ஆர்எம் மாணவர்கள் வளாக நேர்காணல் மூலமாக வேலை வாய்ப்பு பெறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்போதும் தரமான கல்வி சேவையின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் பயனடைந்து வருவதாகவும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்துள்ளார். 2500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கி வருபவர் தங்கள் குழும தலைவர் பாரிவேந்தர் என்றும், கிராமப்புற மாணவர்களுக்கும் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்க வேண்டும் என்பதே நிறுவனத்தின் குறிக்கோள் என்றும் அவர் விளக்கமளித்திருக்கிறார். எனவே அவதூறுகள் மூலமாக எஸ்ஆர்எம் கல்விக் குழுமத்தின் சிறப்பான செயல்பாடுகளை தடுத்துவிட முடியாது என்றும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பதிவாளர் சேதுராமன் தெரிவித்துள்ளார்.